இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது அப்படின்னு வெற்றி நிச்சயம் பாட்டு அண்ணாமலை படத்துல ரொம்ப கோவமா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் என்னோட நண்பன் இப்படி பண்ணிட்டான், அவனை நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்காக நான் பணக்காரன் ஆவேன்னு சொல்லி அந்த ஒரு கோவத்துல உழைச்சு ஹி இஸ் ஆல்சோ ரீச்சிங் த பீக். ஆனா அந்த கோவம் என்ன ஆகுது, அவருக்கு அந்த பணம் அந்த புகழ் கிடைச்சதுல ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கல. இது மாதிரி கோவம் நியாயம் அப்படின்னு நிறைய கதைகள்ல நிறைய பேரோட வாழ்க்கையில சொல்லி அவங்கள நான் தப்பா ப்ரூவ் பண்ணும், அவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்த கோவத்துலதான் நான் இப்படி பண்ணேன், என்னை குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, அந்த கோவத்துலதான் நான் அப்படி ஒல்லியானேன் அப்படின்னு அந்த கோவத்தை மட்டுமே ஒரு ஃபியூவலா நம்பி வளர்ந்துகிட்டு இருக்கவங்களோட உதாரணங்கள் நிறைய. ஆனா அதனால வர்ற பக்க விளைவுகள், அதனால அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கிறத பத்தி யாருமே பேசுறது கிடையாது. கோவம்ன்றது ஒரு நல்ல ஃபியூவல் கிடையாது. எப்படி ஒரு பெட்ரோல் வண்டியில டீசலை போட்டா வண்டி புகஞ்சு நின்றுமோ, அதே மாதிரி நம்மளோட வண்டியிலையும் கோவம் அப்படின்ற ஒரு ஃபியூவலை போட்டோம் அப்படின்னா நம்ம ஓடுற வரைக்கும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவோமே தவிர அதுல இருந்து புகஞ்சு நின்று போறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. Thank you.